திருச்சியில் 2000 கோடி ரூபாயில் உற்பத்தி ஆலையை அமைக்கிறது மின்னணு நிறுவனமான ஜெபில். அமெரிக்கா சென்றுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் முன்னிலையில் ஒப்பந்தம். தேசிய கல்விக் கொள்கையை ஏற்க மறுக்கும் மாநிலங்களுக்கு மத்திய அரசு நிதி மறுப்பதாக முதலமைச்சர் ஸ்டாலின் குற்றச்சாட்டு. அரசியலை விட மாணவர்கள் நலனை முக்கியம் என மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதில். தேசிய கல்விக் கொள்கையை ஒருபோதும் ஏற்க மாட்டோம். அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திட்டவட்டம். ஏற்றுக்கொள்ள மாட்டோம். முதலமைச்சர் பதில் சொல்லியாச்சு. எந்த நேரத்திலும் தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். புற்றுநோய் மருந்துகளுக்கான ஜிஎஸ்டி வரி 12% 5% குறைப்பு. மருத்துவ காப்பீட்டு பிரீமியங்களுக்கான வரியை குறைக்க குழு அமைக்கவும் ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் முடிவு. மகாவிஷ்ணு சர்ச்சைக்குரிய வகையில் உரையாற்றிய அசோக் நகர் பள்ளியில் பள்ளிக்கல்வித்துறை இயக்குநர் கண்ணப்பன் விசாரணை. நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்தது யார் என்பது உள்ளிட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்க முன்னாள் தலைமை ஆசிரியருக்கு கெடு. விசாரணை செய்து 3 தினங்களில் வழங்கப்பட வேண்டும் என்று வெள்ளிக்கிழமை மாலை தெரிவித்தது. உடனடியாக சம்பந்தப்பட்ட தலைமை ஆசிரியர் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. அதனை தொடர்புடைய மற்றவர்களிடம் விசாரணை செய்து முழு அறிக்கை சமர்ப்பிக்க அந்த 3 தினம். மாற்றுத்திறனாளிகள் குறித்து அவதூறாக பேசியதாக மகாவிஷ்ணுவை காவலில் எடுத்து விசாரிக்க முடிவு. 7 நாட்கள் காவல் கேட்டு சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் மனு. இந்தியாவில் ஒருவருக்கு குரங்கு அம்மைக்கான தொற்று உறுதி என மத்திய அரசு அறிவிப்பு. பாதிக்கப்பட்ட நபர் தீவிர கண்காணிப்பில் இருப்பதாகவும் விளக்கம். வாடகை பாக்கி புகாரில் கிண்டி ரேஸ்கோர்ஸுக்கு சீல். குத்தகையை ரத்து செய்வது தொடர்பாக நோட்டீஸ் கொடுத்த பின்பு நடவடிக்கை என சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு உறுதி. அதிமுக அமைப்புச் செயலாளர் செஞ்சி ராமச்சந்திரன் விஜயின் கட்சியில் இணைவதாக வெளியான தகவல் வதந்தி. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விளக்கம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கடல் இதில் அவர் மாதிரி கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பேர் இந்த கட்சியில் அங்கம் வைக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமியை இழக்க விரும்பவில்லை. ஓபிஎஸ் ஆதரவாளர் வைத்திலிங்கம் தஞ்சையில் பேட்டி. நாங்க யாரையும் இழக்க விரும்பல, எடப்பாடியும் இழக்க விரும்பல, மற்றவர்களையும் இழக்க விரும்பல. அப்படி அவர்கள் இந்த இயக்கம் ஒன்றாக வேண்டும் என்று நினைக்காதவர்கள், விரும்பாதவர்கள் அவர்களாகவே வெளியேறி விடுவார்கள். இது காலத்தின் கட்டாயம். இந்த டிசம்பருக்குள்ள ஒற்றுமையாவாங்க. 26ல அதிமுக ஆட்சி தான், எழுதி வச்சுங்க. மிலாது நபி பண்டிகைக்கு வரும் 16ஆம் தேதிக்கு பதில் 17ஆம் தேதி விடுமுறை தமிழ்நாடு அரசு அறிவிப்பு. சென்னையில் வீடுகளின் முன் அனுமதியின்றி நோ பார்க்கிங் போர்டுகள் வைத்திருப்போர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. நெல்லை ராதாபுரத்தில் 3 வயது குழந்தையை கொன்று வாஷிங் மெஷினில் அடைத்து வைத்து எதிர்வீட்டு பெண். மகனை கொன்றவருக்கு தூக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என அவரது தாய் கண்ணீர் மல்க கோரிக்கை. அரசு பேருந்தில் பயணித்தவர் திடீரென இறந்த நிலையில் உடன் வந்தவரையும் பாதியில் இறக்கிவிட்ட சம்பவம். பேருந்து ஓட்டுநரை பணி நீக்கம் செய்தும் நடத்துனரை பணியிடை நீக்கம் செய்தும் விழுப்புரம் போக்குவரத்து கழகம் நடவடிக்கை. கூடலூர் ராணிப்பேட்டையில் கொட்டி தீர்த்த கனமழை. நாகை திருவாரூர் பகுதிகளிலும் மழை பெய்ததால் விவசாயிகள் மகிழ்ச்சி. ஹரியானா சட்டப்பேரவைத் தேர்தலில் ஆம் ஆத்மி தனித்து போட்டி. காங்கிரசுடன் பேச்சுவார்த்தை முறிந்த நிலையில் முதற்கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியீடு. அரசியல் ஆதாயத்தை தவிர்த்துவிட்டு மாணவர்களின் நலனை முன்னிறுத்தி புதிய தேசிய கல்விக் கொள்கையை அமல்படுத்த வேண்டும் என்று முதலமைச்சர் ஸ்டாலினுக்கும் மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் வலியுறுத்திய நிலையில் அதனை எந்த நேரத்திலும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என அமைச்சர் உதயநிதி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார்.
மத்திய அரசின் PM ஸ்ரீ திட்டத்தில் தமிழ்நாடு அரசு இன்னும் இணையாததால் அத்திட்டத்தின் கீழ் மாநில அரசுக்கு கல்வி உட்கட்டமைப்புகளுக்காக வழங்கப்படும் நிதி இன்னும் மத்திய அரசால் வழங்கப்படவில்லை என்று தமிழ்நாடு பள்ளிக் கல்வித்துறை தெரிவித்துள்ளது. மேலும் PM ஸ்ரீ திட்டமானது மத்திய அரசின் தேசிய கல்விக் கொள்கையை பிரதிபலிப்பதாகவும் மும்மொழி கொள்கையை நடைமுறைப்படுத்த கோருவதால் அத்திட்டத்தில் தமிழ்நாடு இணையவில்லை என்றும் விளக்கம் அளிக்கப்பட்டது. இதனிடையே தேசிய கல்விக் கொள்கையை ஏற்க மறுக்கும் தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களுக்கு மத்திய அரசு நிதி மறுப்பதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குற்றஞ்சாட்டியிருந்தார். தமிழ்நாடு கல்வித்துறையில் சிறப்பாக செயல்படும் நிலையில் இலக்குகளை நிறைவேற்றாத மாநிலங்களுக்கு தாராளமாக வெகுமதி அளிப்பதாக இந்து நாளிதழில் வெளியான செய்தியை குறிப்பிட்டு தரமான கல்வி மற்றும் சமத்துவத்தை ஊக்குவிப்பதற்கான மத்திய அரசின் நடவடிக்கை இதுதானா என எக்ஸ் பக்கத்தில் கேள்வி எழுப்பியிருந்தார். இதற்கு பதிலளித்துள்ள மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான், தாய்மொழி தமிழில் மாணவர்கள் படிப்பதை எதிர்க்கிறீர்களா என முதலமைச்சருக்கு கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழ் உள்ளிட்ட இந்திய மொழிகளில் தேர்வுகள் நடப்பதை விரும்பவில்லையா, தமிழ் மொழியில் பாடநூல்கள் தயாராவதை விரும்பவில்லையா எனவும் அடுக்கடுக்காக கேள்விகளை முன்வைத்துள்ளார். இவ்வாறு இல்லாத பட்சத்தில் அரசியல் ஆதாயத்தை தவிர்த்துவிட்டு மாணவர்களின் நலனை முன்னிறுத்தி புதிய தேசிய கல்விக் கொள்கையை அமல்படுத்த வேண்டுமென பதிவிட்டுள்ளார். மத்திய கல்வித்துறை அமைச்சரின் இந்த கருத்து நாடு முழுமைக்கும் ஒரே கல்விக் கொள்கையை கொண்டு வருவதற்காக மத்திய அரசின் முயற்சி இது என்று கல்வியாளர் பிரின்ஸ் கஜேந்திரபாபு கருத்து தெரிவித்துள்ளார். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு அவர் அளித்த பிரத்யேக பேட்டியில் தாய்மொழிகளில் தேர்வுகள் நடக்க வேண்டாமா என்று கேள்வி எழுப்புவது குழப்பத்தை ஏற்படுத்தும் நோக்கம் என விமர்சித்துள்ளார். இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய CBSE, ICSE பள்ளிகள் ஒன்றிய பாடத்திட்டத்தின் கீழ் இயங்குற பள்ளிகள், அந்த பள்ளி தமிழ்நாட்டில் இருக்கும்னா அந்த பள்ளியினுடைய பயிற்று மொழி எதுவாக இருக்கும்னு தர்மேந்திர பிரதான் அவர்கள் சொல்லணும். கேந்திர வித்யாலயா தமிழ்நாட்டில் இருக்கு, தமிழ்நாட்டில் இருக்கும் கேந்திர வித்யா தமிழ் பயிற்று மொழியாக இருக்கும் அப்படின்னு சொல்லணும். இது ஒரு சூழ்ச்சி. இந்தியாவை ஒரு ஒற்றை பண்பாட்டு தேசமாக கட்டமைப்பதற்கும் கல்வித்துறையை ஒட்டுமொத்தமாக தனியார் கிட்ட கொடுக்கறதுக்கும் சூழ்ச்சி நிறைந்த தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி அந்த சூழ்ச்சியை அம்பலப்படுத்தி இதனால் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு சொல்லக்கூடிய மாநிலங்களை குழப்புவதற்காக திரு தர்மேந்திர பிரதான் அவர்கள் இது போன்று பேசுகிறார்களே தவிர அவர் நேர்மையாக நியாயமாக பேசல. இந்நிலையில் மதுரையில் மாவட்ட வளர்ச்சி திட்ட பணிகள் குறித்து அதிகாரிகளோடு ஆய்வு மேற்கொண்ட அமைச்சர் உதயநிதி பின்னர் செய்தியாளர்களிடம் பேசியபோது தேசிய கல்விக் கொள்கையை எந்த நேரத்திலும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என திட்டவட்டமாக தெரிவித்தார். ஏற்றுக்கொள்ள மாட்டோம். முதலமைச்சர் பதில் சொல்லியாச்சு. எந்த நேரத்திலும் தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இருமொழி கொள்கை உள்ளிட்ட தமிழ்நாடு அரசின் கொள்கைகளை தேசிய கல்விக் கொள்கை கேள்விக்குட்படுத்துவதால் அதனை தமிழ்நாடு அரசு உறுதியாக எதிர்த்து வருவது குறிப்பிடத்தக்கது.